ஹலோதியா, பேசுறியா? அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூட்ரிஷன் 21.5 சேனல் மூலமாக மறுபடியும் நாங்கள் மீட் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறோம். இன்றைக்கி வந்து டேட் எத்தனை 24. டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணி ஆக போகுது. 4 மணி வரை டேங்க் மேலே தான் உட்காந்துருக்கோம். வீடியோ எடிட் பண்ணி ஆக்சுவலி நாங்கள் 4 மணிக்கு எழுந்திரிக்கல, சரிங்களா? நாங்கள் இன்னும் தூங்கவே போகல. ஏன்னா இந்த வீடியோ வந்து எதுக்கு ஷேர் பண்ணுறோன்னா, ஒரு மொபைல் வச்சுட்டு இருந்தா, ஒரு மொபைல் வச்சுருக்க யூடியூபருடைய பேசிக்கான கஷ்டம் இது தாங்க. நம்ம மொபைலில் பண்ணவும் முடியாது. நம்மளுக்கு அந்த டைம் கால் வரும், ஃபோன் வரும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு அடிப்படையான ஒரு இதுவே யூடியூப் சேனல் தான். நிறைய பேர் எழுத்து பார்த்துக்கோன்னு சொல்லுவீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் போய் தூங்கிடுவோம். தூங்கிட்டு திரும்ப ஒரு 10 மணிக்கு எழுந்துச்சி திரும்பி கண்டினியூ பண்ணுறோம். இப்போ என்னன்னா, எதுக்கு நாங்கள் வீடியோ ஆன் பண்ணோன்னா, நிறைய பறவைகள் அப்படியே கொத்து பறந்து போயிட்டுருக்கு. அழகாக இருக்குது இந்த வானம்லாம் பார்க்குறதுக்கு. இது வந்து என்ன சொல்லலாம், ஒரு ஃபீலிங். அதை ஷேர் பண்ணலான்ட்டு. ப்ளஸ் என்ன பண்ணோன்னா, ஷாம் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கீழே போகிறோம். இந்த உலகம் யாருக்காக வெயிட் பண்ணாதுங்க. பகல் வரும், இரவு வரும். நம்மளுக்காக ஒரு சூரியன், அப்புறமா நிலா எதுவுமே வெயிட் பண்ணாது. இயற்கையவே நம்ம நிறுத்த முடியாது. காலங்கள் நேரங்கள் போய்கிட்டே இருக்கும். நம்ம அது கூட சேர்ந்து ஓட கற்றுக்கணும். நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேங்க. ஆமாம், சரி நம்ம போய் தூங்குவோம். இப்போ தான் எடிட்டிங் முடிஞ்சது. டோரி இதுக்கு முன்னாடி சொல்லிடுச்சு ஏன் லேட்டாச்சுன்னு. நான் வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். போய் தூங்குவோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. தினமும் இதே மாதிரி கிடையாது, ஒவ்வொரு நாள் இப்படி. ஒரு நாள் இப்படி ஆகிப்போச்சு. இது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஊற்றுங்க. ஏமா ஃபுல்லாக ஊற்றினால பொங்கி வெளியே வந்துடுமா? உனக்கு வேணும் மாவு அரைச்சதுன்னு தெரியாதுக்கு. மாவு பார்த்துருக்கேன். இட்லி அவங்க ஒரு நாள் இட்லி கேவலமாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணலாமா? இது ஒரு நாளைக்கு ஒரு செட்டி இட்லி வச்சேன்னா உங்களுக்கு போதும். பாச்சு இன்னைக்கு காலைல நியூஸ் என்னப்பா? நான் சரியாக கவனிக்கல. அதுக்குள்ளே எங்கள் அம்மா தமிழில் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. என்ன சொல்கிறது, வீடு அப்படியே தான் இருக்குது. அதனால் நேற்று வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன். நேற்று நைட்டு அதாவது சொல்லியிருந்தேனால க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் க்ளீன் பண்ணி தான் தூங்கினேன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க. நீ தான் காலையில் மெசேஜ் வந்திருக்கு. நம்ம முனிஸ் அமிர்தா அக்கா அவங்க கேட்டிருந்தாங்க. அக்கா இது அவங்க டைரெக்டாக சொல்கிறேன். முனிஸ் அமிர்தா சிஸ்டர் கேஸ் ஸ்டவ் வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். மொத்தம் 7 நாள் கேஸ் ஸ்டவ் வீடியோ பண்ணுறோம். இப்போ நான் தினமும் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நேற்றும் கேஸ் ஸ்டவ் வீடியோ வந்து எடுத்துட்டோம், இன்றைக்கே எடுத்துட்டோம், நாளைக்கே எடுப்போம். அதுமாதிரி 7 நாள் எடுப்போம். 7 டைப்ஸ் ஆஃப் கேஸ் கிளீனிங் அப்படின்னு போடணும்னு ஆசையாக இருந்தது. போடுவோம். ஒரே டைப்பில் கேஸ் கிளீனிங் பண்ண மாட்டோம், நம்ம மாற்றி பண்ணுறோம்ல, அது எல்லாமே போடலாம் ஒரே மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டான ஐடியா. அதனால் வந்து அதை எடுத்துகிட்ருக்கோம். கேஸ் கிளீனிங் வந்து தனியாக வரும், சரிங்களா? நம்ம முனிஸ் அமிர்தா அக்கா அவங்க கேட்டிருந்தாங்க. அக்கா இது அவங்க டைரெக்டாக சொல்கிறேன். முனிஸ் அமிர்தா சிஸ்டர் கேஸ் ஸ்டவ் வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். மொத்தம் 7 நாள் கேஸ் ஸ்டவ் வீடியோ பண்ணுறோம். இப்போ நான் தினமும் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நேற்றும் கேஸ் ஸ்டவ் வீடியோ வந்து எடுத்துட்டோம், இன்றைக்கே எடுத்துட்டோம், நாளைக்கே எடுப்போம். அதுமாதிரி 7 நாள் எடுப்போம். 7 டைப்ஸ் ஆஃப் கேஸ் கிளீனிங் போடுவோம். ஒரே டைப்பில் கேஸ் கிளீன் பண்ண மாட்டோம், நம்ம மாற்றி பண்ணுறோம்ல, எல்லாமே போடலாம் ஒரே மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஐடியா. அதனால் வந்து அதை எடுத்துகிட்ருக்கோம். கேஸ் கிளீனிங் வந்து தனியாக வரும். காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. வந்து இதை கட் பண்ணி கொஞ்சம் போட்டு
காலையில இருந்து ஒரு ஜீவன் வேலைக்கு வாங்க வேலை செய்யலாம் அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு. என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ரொம்ப அட்டகாசம் தாங்க முடியல. எல்லாமே காரணம் என்னுடைய குருநாதா சொல்றாரு. அப்படி யார் குருநாதான்னு பார்க்கலாம் வாங்க. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. உங்க குருநாதர் தப்பா சொல்லி தர்றாரு எல்லாமே. ஹலோ, என்ன பண்றீங்க? தெரியல, டான்ஸ் என்னால மாஸ்டர் கிட்ட கேட்டுதான். இது என்ன? யார் அந்த மாஸ்டர்? இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்த கூடாதுப்பா. ரீமேக் எல்லாம் பண்ணி பாக்குறீங்க. ஏங்க உங்க மாஸ்டர் வேலையே பார்க்க கூடாது சொல்லி கொடுத்துருக்காரா? 10 செகண்ட் தான் பாடி இருக்கு. அதே தான் திருப்பி வச்சு டான்ஸ் ஆயிட்டு இருக்கேன் நானு. ஷாமுடைய மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? நம்ம டிண்டு மேடம் அவங்க தான் மாஸ்டர். மாஸ்டர் வந்து எப்பவுமா தான் டான்ஸ் ஆடுவாங்க. நாங்க அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த டான்ஸை வந்து 10 வாட்டி இவர் பார்த்து கத்துப்பாரு. ஹலோ, போதும் மாஸ்டருக்கு பாய் சொல்லிட்டு வாங்க. மாஸ்டர் மாஸ்டர் சிங். இதுக்கே வேர்த்துச்சு அப்பா. ஓ, டிண்டு பாப்பா தாங்க மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர். நான் உங்களுக்கு தெரியும், அக்கா வீட்டுக்கு போகும்போது டான்ஸ் எனக்கு சொல்லி தந்துருக்கு பாப்பா. இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும். எனக்கு ஒரு 3 ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துருக்கு பாப்பா. அதை நான் மறக்கவே மாட்டேன். பிளஸ் மிஸ்ஸிகா கிட்டயும் நாங்க டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவளும் டான்ஸ் கிளாஸ் போறா. எல்லாருமே டான்ஸ் கிளாஸ் போயிட்டு பரதநாட்டியம் தான் ஆடும். தக்கு டான்ஸ் ஆடும். நம்ம டிண்டு பாப்பா வெஸ்டர்னெல்லாம் சேர்ந்து ஆடும். எவ்வளவு திறமைங்க பாருங்க. எங்களுடைய குருநாதாக்கள் இவங்க தான். ஆனா டிண்டு பாப்பா சொல்லி கொடுத்து நான் மறக்க வேண்டிய கை இப்படி வைக்கணும் அப்படின்னு. நீங்களும் வந்து உங்க வந்து ட்ரெஸ்ட் கம்மியாகணும்னா டான்ஸ் பண்ணுங்க. மாஸ்டர் கிட்ட கத்துக்கோங்க. பெரிய மாஸ்டர்லாம் தேவையில்ல. சின்ன மாஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஜாலியாக சிரிச்சிட்டே டான்ஸ் ஆடலாம். உடம்பு பிரச்சனை பார்த்துங்க. நாங்களாம் டான்ஸ் ஆடுறேன், ஆனால் உடம்பு தான் கம்மியாக மாட்டுது. கம்மி பண்ணிடலாம். என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இது ஒரு என்னமோ பண்ணிட்டுருக்கு. ஒரு பஞ்சு ஒன்று கீழே இருந்து கிடச்சிது. அந்த பஞ்சு எடுத்துகிட்டு வந்து அது ஏதாவது பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்குது. இப்படி தான் வீட்டை குப்பையாக்கி வச்சுட்டு அவங்க வீரை வாங்கிட்டே இருக்கு. எஸ், காலையில் ஒரே நல்ல வேலைனா க்ளோரி நல்லா துணியை மடித்து வச்சுட்டு இருக்கு. என்ன க்ளோரியா? துணி மடிச்சுட்டு வச்சிருக்கு. ப்ளஸ் மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. சோஃபாவா? இது சோஃபா எல்லாருக்கும் தெரியும். சோஃபா இங்க உட்காந்து பேசுவோமா? பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு, சூப்பராகவே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏமா ஆடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா கோரிக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பொடியை அரைச்சிட்டு இருக்கு. அப்படி அப்படின்னா நான் பக்கம் தோசை சுத்தா இருக்கு.
காலையில் எப்படி நம்மளுடைய குருநாதா மாஸ்டர் டின்ட்டு பாப்பா மூலமாக டான்ஸ் ஷாம் கற்றுக்கிட்டு அதை தொடங்கினாரோ அதே மாதிரி இந்த வீடியோ டான்ஸ்லேயே முடிஞ்சிச்சுங்க. மேட்சிங் ஆகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12 போகுது. 11:45. தோசை இந்த மிளகாப்பொடி கொஞ்சம் நல்லெண்ணெய் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து சுமித்ராக்கா அனுப்பிச்சிருந்தாங்க. நமக்கு தெரிஞ்ச அக்கா தான். அவங்களோட பாப்பாவை வச்சு எடுத்திருக்காங்க இந்த வீடியோவை. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. உட்கார வச்சு குழந்தைய பேச வச்சு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இந்த பாப்பாவோட முகத்தை பார்த்தோமே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கேன்டா, எவனாவது வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்தளவுக்கு கொடூரமான ஒரு பாவை. COVID-19 with me India from Malaysia. Love you all. ஹாய், என் பேர் ஜாபேஸ். இந்த பாப்பா வந்து பெருசாக கண்டிப்பாக போலீஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். கொரோனா வைரஸ் ஏன்னா இப்போ 2 பேரும் போட்டு அடிக்கிற மாதிரி தான் ஆக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கு. பரவாயில்ல, சூப்பராக சொல்லியிருக்கு. ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, இது ரோட்லேயே கூட்டு போய் சொல்ல வச்சிடலாம் அந்த குழந்தைய. அந்த அளவுக்கு ஷார்ப்பாகுது. இந்த பாப்பாவை வந்து நாங்கள் கொரோனா பற்றி சொல்லியிருக்கும் போது எனக்கு தெரிஞ்சது இதுதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் போட்டால் போட காட்டி போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அம்ரிதா. நான் சூப்பர் டூப்பர் மாம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கேன். கொரோனா அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு க்ளோரி ரெடி பண்ணுறாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கொரோனாக்காக நான் சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கொரோனா வந்துட்டு வர முன்னாடி, அதாவது ஜான்வரியில் சைனாலலாம் வரும்போது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிங்கன்னா, சைனாவில் ஏதோ கொரோனான்னு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம இருந்தோம். நமக்குலாம் இங்கெல்லாம் வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி தான் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டிலலாம் வராது அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போயும் நிறைய பேர் வந்துட்டு நமக்குலாம் வராது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லாமல் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நீங்கள் புரிஞ்சு நம்ம வெளியே எங்கேயும் போகாமல் வீட்லேயே தயவு செஞ்சுருங்க. கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாமே நமக்காக அப்படின்றத புரிஞ்சு வெளியெல்லாம் நிறைய ரொம்ப போகாதீங்க. சப்போஸ் நீங்கள் போலீஸ்கிட்ட அடி வாங்கினாலும் இந்த பக்கம் தொடச்சிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறமா திரும்ப வெளியே போகாமல் இருங்க. ஸோ உங்களுக்கு நான் இதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கேன். நீங்களும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க்கு, க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க. நாங்கள் சேஃபாக இருக்கோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சொல்லிடுறேன், எல்லோரும் வீட்டில் இருங்க. நாங்களும் வீட்டில் இருக்கோம், நீங்களும் வீட்டில் இருங்க. ரொம்ப முக்கியமான தேவையாக இருந்தால் மாஸ்க் போட்டுட்டு சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி வர மாதிரி போங்க. போயிட்டு நல்லா ஊரை சுற்றிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் மாதிரி வராதிங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்மளோட நல்லது தான் சொல்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எத்தனோ பேர் சாப்பாடு இல்லாமல் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி இப்போ சாப்பிட்டுட்ருப்போம். கொஞ்சம் நாளைக்கு நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்புறம் ஒன்று சொல்ல வந்தேன், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் மெயில் பண்ணலை. ஏன் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அமுச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு அமுச்சு விடுங்க. இது 2க்கும் அமுச்சு விட்டிங்கன்னா
நம்ம அடுத்து போகிற வீடியோக்கு அது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, பாய்.